இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன நடந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. குலசை முத்தாராமுக்கு தசரா அப்போ எடுத்த வீடியோ தான் அது. அந்த பச்சைக்காளி கலர் வேஷம் போட்ட தம்பி எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஆடுதான்னு பாருங்க. இந்த அம்மன் வேஷம் வந்து அவனுக்கு உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு செட் ஆரம்பிக்கிறதோ ஒரு காலிபுரம் ஆரம்பிக்கிறதோ ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது வந்து ஒத்துமையாக ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். ஒத்துமையாக ஃபஸ்ட்டு இருக்கணும். உங்களுக்குள்ளே நிறைய சண்டை சட்டுப்பாடெலாம் வரும். அதெல்லாம் தாண்டி போகிறது தான் நம்ம காலிப்பறையே. ஆனால் எல்லா காளிப்பறையிலையுமே தலமக்காளின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தலமக்காளின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அனுசரித்து நல்லது எது கெட்டது எது எல்லாருக்கும் புரியாத பசங்களுக்கு புரிய வச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி முத்தாரம்மனுக்கு இப்படி தான் பண்ணணும், முத்தாரம்மனுக்கு இப்படி தான் பூஜைலாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாம் சொல்லி கொடுக்குறது. ஆனால் தலமக்காளிக்கு வந்து அருள் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, முத்தாரம்மனை முழுசாக அந்த வழி நடத்தி கொண்டு போகிறவங்களே அவங்களா தான் இருப்பாங்க. என்றைக்குமே ஒரு தலமக்காளிக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டு பண்ணுங்கள். தலமக்காளிக்கு தெரியலைன்னா ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்துகிட்ட கேட்டு ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப சரி. உங்கள் தலமக்காளிக்கே ஒரு விஷயம் தெரிலனா நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முத்தாரம்மனை பொறுத்தளவு ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணாதீங்க. தெரிஞ்சு முழுசாக நம்பி பண்ணுங்கள். அதுவே சந்தோஷம். முத்தாரம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து வீடியோ ஒன்றா நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.